அழகாய் விடிந்திருக்கும் இந்த காலை பொழுதில் அன்பின் அலைவரிசையோடு இந்த நாளை துவங்குவோம். காலை வணக்கம். இது பூபாலம். சௌமியா, இன்னைக்கு மார்ச் 18. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டீசல் என்ஜினை கண்டுபிடிச்ச ருடால்ஃப் டீசல் அவருடைய பிறந்த நாள். பொதுவாகவே குறைஞ்ச விலையில் கிடைக்கக்கூடிய எரிபொருள், அது மட்டும் இல்லாமல் அதிக மைலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீசல் என்ஜினை தான் இதை பயன்படுத்துறத அதிகமாக விரும்புகிறோம், நம்பி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை கண்டுபிடிச்சவர் தான் நம்ம ருடால்ஃப் டீசல். அவர் ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட், மெக்கானிக்கல் இன்ஜினியரும் கூட. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட்லாம் புதிய பல கண்டுபிடிக்கிறதுக்காக வாழ்க்கையில் பல அரிய தருணங்களை இழக்கிறாங்க. குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கிறது, தங்களுக்கு தானே சந்தோஷமாக இருந்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை இழந்து தான் புதிய புதிய இன்வென்ஷன்ஸ், கண்டுபிடிப்புகளை நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு நிச்சயமான உண்மை அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி ருடால்ஃப் டீசலுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், அதாவது அவருடைய இந்த கண்டுபிடிப்பு காலத்துல நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்றேன். ருடால்ஃப் டீசல் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்த சமயம் என்ன இருக்குன்னா, அந்த இன்ஜின் வெடிச்சிருக்கு. இந்த ஒரு ஆக்சிடென்ட்னால பார்த்தீங்கன்னா அவருக்கு பலத்த காயம் மட்டும் இல்லாமல் அவருடைய கண் பார்வையிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பல மாத காலங்கள் அவர் ஹாஸ்பிட்டல்லையே இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்துல இருந்து அவர் மீண்டு திருப்பியும் தன்னோட ஆராய்ச்சியில ஈடுபட்டு தான் இந்த டீசல் இன்ஜினை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே கஷ்டங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி சயின்டிஸ்ட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் வருது. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்துக்காக சில விஷயங்களை கொடுக்குறாங்கன்னா உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம் மட்டும் இல்லை, நம்ம மதிக்கக்கூடிய ஒரு விஷயமாவும் அமைஞ்சிருக்கு இல்லையா? கண்டிப்பா. இந்த ஒரு நல்ல தகவலோட மனசுக்கு இதமான ஒரு பாடலை இப்ப பார்க்கலாம். தேரில் ஏறினான், தேரில் ஏறினான், தேரில் ஏறினான், தேரில் ஏறினான் வாசுதேவ பாலன் ஸ்ரீ கோபாலன் 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 தேரில் ஏறினான் தேரில் நிருலாவும் வேணியேற நிருலாவும் வேணியேற சாரதியாம் வேதல் போல 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 வரல புறா குஷீல பாண்டுமைதல் கோல தேர்தில் ஏறினான் வரல புறா குஷீல பாண்டுமைதல் கோல தேரில் ஏறினான் வாசுதேவ பாலன் ஸ்ரீ கோபாலன் தேரில் ஏறினான் இகல்கதாதரன் பரகு என்றுரைக்க சகாதேவ இகல்கதாதரன் பரகு என்றுரைக்க சகாதேவ இகல்கதாதரன் பரகு என்றுரைக்க சகாதேவ இகல்கதாதரன் பரகு என்றுரைக்க சகாதேவ
நகுலர் சாமரை விஷதனன் ஜெயல் குடை பிடிக்க தேரில் ஏறினான் இகல்கதாரன் பரகு எல்ருரைக்க சகதேவ நகுலர் சாமரை விஷதனல் ஜெயல் குடை பிடிக்க தேரில் ஏறினான் வசுதேவ பாலன் ஸ்ரீ கோபாலன் தேரில் ஏறினான் தேரில் ஏறினான் தேரில் ஏறினான் தேரில் சுகமான இந்த காலை வேளையில இதமான பாடல்கள் பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது பூபாலம். சௌமியா, நீங்க வந்து இந்த ஹைவேஸ்ல போகும்போதும் சரி, இல்ல இந்த 4 வழி பாதைகள் சாலைகள்லயும் சரி, இந்த அரளி செடியை தான் வந்து அதிகமா நட்டிருப்பாங்க. எவ்வளவோ செடிகள் இருக்கும்போது எதனால இந்த அரளி செடியை நடணும்? அதுவும் பாத்தீங்கன்னாக்கா இந்த செடி வந்து விஷத்தன்மை வாய்ந்த செடி. இதனுடைய இலைகளையோ அல்லது வேரையோ வந்து மருத்துவத்துக்காக பயன்படுத்தவே முடியாது. அதோடைய பூக்களை வேணா அதுவும் வெளி மருத்துவத்துக்காக மட்டுமே பயன்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த அரளி செடியை அதிகமா நடுறாங்கன்னு தெரியுமா? இல்ல, நீங்க சொல்ற விஷயம் வந்து சரிதான். ஆனா அந்த அரளி செடிகளை வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஹைவேஸ்லயோ 4 வழி சாலையிலயோ இல்ல பைபாஸ்லயோ வந்து நடுறதுக்கு வந்து 2 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த செடிகள் வர்றதுக்கு வந்து நம்ம அதிகமா தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்க தேவையில்லை, அதுவா வந்து வளர்ந்துரும். 2வது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அரளி செடி வெளிச்சத்தை வந்து உள்வாங்கி ரிஃப்ளெக்ஷனை வந்து தடுக்குமா, அதாவது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹைவேஸ்லயோ இந்த இரவு நேரங்கள்ல நம்மளுக்கு எதிர்க்க ஒரு வண்டி வந்து இந்த லைட்டோட வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒளி நம்மளோட கண்ணில் பட்டு நம்ம வந்து கண் கலங்கும், இல்லை வந்து நம்மளுக்கு கண் கூசும் இல்லையா, அதனால நம்ம வந்து சரியா நம்ம வண்டியில பேலன்ஸ் பண்ண முடியாம நிறைய விபத்துகள் வந்து நடந்திருக்கு. ஆனால் அந்த அரளி செடிகள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒளியை வந்து உள்வாங்கி அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுனால இந்த மாதிரியான விபத்துகள் வந்து தடுக்குது. ஆனா என்னதான் வந்து இந்த விஷயங்கள் இருந்தாலும் ஓவர் ஸ்பீட், அதாவது அதிவேகமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பைக் கார்லாம் ஓட்டி அதனால விபத்துகள் நிறைய நிகழுது. கூடுமான அளவுக்கு வந்து அதிகமான வேகத்துல போறதை வந்து தடுக்கிறது நல்ல விஷயம் இல்லையா? அது கண்டிப்பா முக்கியமான விஷயம். அரளி செடியில இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படிங்கறது இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த தடவை ஹைவேஸ்ல போகும்போது கண்டிப்பா நோட் பண்றேன். கண்டிப்பா கவனிங்க. இந்த ஒரு தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில இப்ப அடுத்ததா ஒரு பாடலை பார்க்கலாம். சித்தம் இறங்காததேனையா செந்தில் வேலையா நின் 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 சித்தம் இறங்காததேனையா சிறியனிடம் வருமாமுக சிறிதேனும் நின் சித்தம் இறங்காததேனையா சிறியனிடம்
பகலிரவும் பணிந்து பாடி பஜிப்பும் என் பாலின் சித்தம் இறங்காதரேலைய செந்தில் வேலையனின் சித்தம் தலைமேல் மலை வேண்டாலும் ஷண்முகன் உண்டென்று உலகம் அறிய உந்தன் திருவடி அடைந்தேனே தலைமேல் மலை வீழ்ந்தாலும் தக ஷண்முகன் உண்டென்று உலகம் அறிய உந்தன் திருவடி அடைந்தேனே மலையோ என் வீணை உந்தன் கருணை தோழியிருந்தால் மலையோ என் வீணை உந்தன் கருணை தோழியிருந்தால் மலையோ என் வீணை உந்தன் கருணை தோழியிருந்தால் வையம் பிய கராமதாசன் தனை ரக்ஷிக்க வையம் பிய கராமதாசன் தனை ரக்ஷிக்க நின் சித்தம் இறங்காததேலைய சிறியனிடம் வருமாமுக சிறிதேனும் நின் சித்தம் சிறியனிடம் வருமாமுக சிறிதேனும் நின் சித்தம் இறங்காததேலைய செந்தில் வேலைய விடிந்த இந்த நாளினை அன்பால் வசப்படுத்துவோம். இது பூபாலம். லீனா, நம்ம செடிகளை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ வந்து எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. இந்த பறந்து விரிந்த இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா செடிகள் நம்மளுக்கு எவ்வளவோ பயன்பாடா வந்திருக்கு, நம்மளுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்யுது அப்படின்னு சொல்லலாம். பூக்கள் தரதா இருக்கட்டும், பழங்கள் தரதா இருக்கட்டும், இல்ல மருத்துவ ரீதியா நம்மளுக்கு பயன்பாடா இருக்கிறதாவும் இருக்கட்டும், செடிகள் வந்து உண்மையாவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எனக்கு வந்து நான் சமீபத்துல இந்த செடிகள் பத்தின ஒரு விஷயம் படிச்சேன். ஏன்னா அமேசான் காடுகள்ல இருந்து நிறைய மூலிகை செடிகள்லாம் அடிச்சுட்டு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு தெரியும். ஏல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த, அமெரிக்காவை சேர்ந்த ஏல் யூனிவர்சிட்டியை சேர்ந்த மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு ஆராய்ச்சிக்காக இந்த அமேசான் காடுகளுக்கு வந்து போயிருக்காங்க. அப்போ வந்து அங்க ஒரு விதமான ஒரு செடி, ஒரு பூஜைன்னு நினைக்கிறேன், அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா?
நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது பேர் வந்து பெஸ்டலோட்டியோப்சிஸ் மைக்ரோஸ்போரா அப்படிங்கிறது தான் இந்த பூஞ்சையோட பேர். இதோடைய விசேஷம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பூஞ்சை வந்து இந்த பாலித்தீன் பேப்பர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டே வந்து உயிர் வாழுது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்னன்னா, இந்த ஒரு செடியை நம்ம ஏரியாவுக்கு எடுத்துட்டு வந்து நட்டோம் அப்படின்னாக்கா பிளாஸ்டிக் பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லை. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து மக்காத ஒரு பொருள் இல்லையா, அதனால நிறைய பாதிப்புகள் சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்படுது. ஸோ இந்த செடி வந்து பிளாஸ்டிக்லாம் சாப்பிட்டு உயிர் வாழுது அப்படின்னாக்கா பிளாஸ்டிக்கோடைய பயன்பாடை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வந்து எப்படி அழிக்கிறதுனே தெரியல. ஏன்னா அது எரிச்சாலும் பிரச்சனை, அதை வந்து நம்ம வேணான குப்பை தொட்டியில போட்டா வந்து அது மண்ணுல மக்காம நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்குது. அதனால இந்த வகையான பூஞ்சைகளை எடுத்துட்டு வந்து நம்ம வசிக்கிற இடங்கள்ல வளர்த்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலோட பூபாலம் நிகழ்ச்சியில இப்ப அடுத்ததா ஒரு பாடலை பார்க்கலாம்.
తళంగు తదిగిణ తొం తిడదగ తళంగు తదిగిణ తాం తత్తరిత 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 దితరిత తకదితరిత తకది కుదితరిత తాం తత్తరిత 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 దితరిత తకదితరిత తకది కుదితరిత తది దిద్దితకతాం తజిం జిం తతకతై దిద్దిద్ది తకతాం జిం జిం తతకతై దిద్ది తకత జిం తతకత దిత దిమిత ధన ధనత దియ దియత కిణం కిణత తాతాది తత్తాది తాతాది తత్తాది తాతాది తత్తాది తాతాది తత్తాది తాతాది తత్తాది తాతాది